Good afternoon to all gathered here. Okay, 1 year of this new criminal laws. எப்போ வந்துச்சு July 1, 2024 it came into force. And last of hello. Okay. எல்லாருக்குமே மியூட் பண்ணிட முடியுமா? Ma'am, sorry for interruption. என்னை ஹோஸ்டா மட்டும் போடுங்களேன். Okay, I'll do. Then. Okay. அது ஓகே, இட்ஸ் ஓகே. நான் ஆன்லைன் கிளாஸ்ல நமக்கு யூஸ்வலா நடக்கிறது தான். நான் பிசிக்கல் கிளாஸ்ல வந்துட்டு பக்கத்துல ஹார்ன் சவுண்ட் பண்ணா கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். பிரச்சனை இல்ல. ஐ விஷ் அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் நாட் கெட்டிங் எனி என்னடா அப்படின்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது. கேஷுவலா நீங்க அட்டென்ட் பண்ணுங்க, உங்க கையில ஒரு ஐபேடோ இல்லை நோட் புக்கோ வச்சுட்டு. ஸோ 1 ஜூலைல வருது நம்ம இந்த புது ஆக்ட். 3 கிரிமினல் லாஸையும் அமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல சேஞ்ச் ஆகுது. தென் சம் கீ ப்ரொவிஷன்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட். எவிடன்ஸ்ல அவ்வளோ கீ ப்ரொவிஷன்ஸ் இல்ல, எக்ஸப்ட் ஃபார் அந்த டைமுக்கு ஏற்ற சேஞ்ச் இருக்கணும்ல, அது மட்டும் தான் இருக்கும். மீதி இடத்துலயும் நிறைய கீ ப்ரொவிஷன்ஸ் இன்க்ளூட் பண்றாங்க. எதெல்லாம் ஜட்ஜ்மேட் லாஸா இருந்துச்சோ, ஜட்ஜ்மேட் டைரக்டிவ்ஸா வந்துச்சோ, அதெல்லாமே கூட இந்த ப்ரொவிஷன் ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷனா உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அண்ட் சம் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ரிமூவ். எதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டால ஸ்டக் டவுன் ஆச்சோ அதெல்லாமே ரிமூவ். சிலதான் குவாலிஃபைடா தான் ரிமூவ் பண்ணாங்க, ஸ்டக் டவுன் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அதெல்லாமே இவங்க ஃபுல்லாவே கூட ரிமூவ் பண்ணிருக்காங்க. Some amendments are small modifications. So there are amendments in the sense modification of existing provision, then addition of new sections, then repeal of some obsolete sections. ஸோ நமக்கு இந்த 1 இயரா அந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடியில இருந்தே அது 2 பில்லா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பில்லா வந்துச்சு, அப்புறம் செகண்டா வேற இன்னொரு டைம் பில் பாஸ் பண்ணாங்க இல்லையா. அந்த டைம்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் என்னென்ன சேஞ்ச் பண்றாங்க அப்படின்றதுலாம். ஸோ அது நான் ஒரு ஓவர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கான ஆன்சர் சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம், இல்லைன்னா டெக்ஸ்ட்ல போடுங்க. டெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே பெர்மிஷன் இருக்கும். பிஎன்எஸ் மட்டும் எடுத்துப்போம், பாரதி நியாய சங்கீதா. அதுல கீ ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இது இல்லையே, இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் இல்லையே, இல்ல இந்த மாதிரி பெனால்டி இல்லையே, இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு என்னென்ன தோணுது, ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க. சொல்ல நம்ம ஒயிட் போர்டு எழுதிக்கலாம். கம்யூனிட்டி சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ். எஸ். ஓகே, அந்த பனிஷ்மெண்ட் புதுசா ஆட் ஆகுது. அப்புறம் ஏதாவது ரிமூவ் ஆகுதா? ஓகே, மாப் லிஞ்சிங் அப்படின்ற அஃபென்ஸ் புதுசா ஆட் ஆகுது. அன்நேச்சுரல் அஃபென்ஸ் என்ன ஆகுது? அன்நேச்சுரல் அஃபென்ஸ் ஆட் ஆகுதா, ரிமூவ் ஆகுதா? சோ ரிமூவ் ஆகுறதுலாம் பாத்தீங்கன்னா சூசைட். இப்ப இன்டூன் போடுறதெல்லாம் ரிமூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஏன் அழகா இதை பிபிடில போடக்கூடாதுன்னா, பிபிடில வேற விஷயம் இருக்கு. இப்போ வந்துட்டு இது இன்டராக்டிவா இருக்கட்டுமேன்றதுக்காக இதை போட்டிருக்கோம். எஸ், சூசைட், ராங் இதுலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அன்நேச்சுரல் அஃபென்சஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. தென் இன்னொரு ஏதோ சொல்லியிருந்தீங்க நியூவா. ஆமா, ஆர்கனைஸ்டு கிரைம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமி ரிலேட்டடா ஏதாவது ஞாபகம் வருதா? சரி, இவ்வளவு நீங்க சொல்லிருக்கீங்க, இதுவே நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்றது புரியுது. சோ பிஎன்எஸ் வந்து ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு. ரிமூவ் பண்ணதெல்லாம் ஓகே. ஒன்னு சூசைட் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அன்நேச்சுரல் அஃபென்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. வேற என்னெல்லாம் ரிமூவ் ஆச்சு, ரிப்பீல் ஆச்சு ப்ரொவிஷன்ஸ்? நீங்களும் ஒயிட் போர்ட்ல எழுதுறீங்களா? ஓகே, வேண்டாம், அது எல்லாருமே எழுந்தா கசகசன்னு இருக்கும்.
ஓகே பாயிண்ட்ஸ் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு போலாமா? இது பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசில என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க? வாட் ஆல் இன்ட்ரடியூஸ்ட்? புதுசா இப்பதான் அந்த கண்டிஷனே கொண்டு வராங்க, இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இப்பதான் கொண்டு வராங்க அப்படின்றதுலாம். என்னாச்சு? சவுண்ட் வந்துடுச்சு. ஐ திங்க் ட்ரைங் டு ரைட் யுவர் ஆன்சர்ஸ் ஆன் த போர்ட், பட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அவேர் தட் இப்போ நீங்க பார்க்க போறது இட்ஸ் நாட் சம்திங் யூ ஆர் ஸ்டடிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். யூ ஆல்ரெடி நோ தட் there are many key changes in the provisions, and it also the act comes into force from it came into force from 1st July 2024. so usually law எப்படி இருக்கும்? யூஸ்வலா ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, இல்ல ஏதோ ஒரு ரெகுலேஷன் வருது, எதுனாலும் it will be prospective in nature unless specifically notified. இது இந்த டைம்ல இருந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் it will be prospective in nature. இப்போ எதுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்றேன், எதுக்கு இந்த அஃபென்சஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் இது பண்ணனா, நம்ம இப்ப பார்க்க போற கிளாஸ்ல அதுல தான் வரப்போகுது. ஸோ இந்த இது வந்த உடனே எல்லாருக்கும் ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னா, ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நார்மலா இப்போ ஒரு நம்பர் பாக்குறாங்க, 302 ஒரு நம்பர் பாக்குறாங்கனாலே டக்குனு மர்டர் தான் ஞாபகம் வரும். 420 பாக்குறாங்கன்னா ஒரு இது, ஸோ ஆட்டோமேட்டிக்கா the numbers have attained not the number, the section numbers, they attained secondary meaning in the mind of people, especially people who have been lawyers who have been traveling with this profession, in this profession for so long. So it will be very hard to change. அந்த சரி நம்பர் மட்டும் தான் மாறுதா அப்படின்னா என்ன, ஜூனியர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம், கான்செப்ட் மாறாது இல்ல அப்படின் போது some concepts are also changing. இப்போ ஒரு அஃபென்ஸ் நடக்குது, அஃபென்ஸ் எப்ப நடக்குதுன்னா 31st of June நடக்குது, எஃப்ஐஆர் வந்துட்டு 1st of July தான் போடுறாங்க. இப்போ எந்த ஆக்ட் அப்ளை பண்றது? இன்வெஸ்டிகேஷனுக்கு எதை அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் சாரி ஃபர்ஸ்ட் அஃபென்ஸா இல்லையா என்ன பெனல்ட்டின்னு டிசைட் பண்றதுக்கு எதை பண்ணணும், தென் ப்ரொசீஜருக்கு எதை அப்ளை பண்றதுன்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கோர்ட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டே வந்துட்டாங்க. கோர்ட்ஸ்ன்னு இல்ல, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இட் வாஸ் கிளாரிஃபைட் தட் அஃபென்ஸ் இந்த டேட் ஆஃப் த அஃபென்ஸும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றதையும் பேஸ் பண்ணி ஐபிசி அப்ளை ஆகுமா, சிஆர்பிசி அப்ளை ஆகுமா, சம்டைம்ஸ் சாரி ஐபிசி அப்ளை ஆகுமா, பிஎன்எஸ் அப்ளை ஆகுமா, சிஆர்பிசியா இல்ல பிஎன்எஸ்எஸ்ஆ அப்படின்றதுல டேப்லெட் ஃபார்ம்லாம் போட்டு நம்ம கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஐ ஹோப் யூ ரிமெம்பர். ஸோ வென் த அஃபென்ஸ் வாஸ் பிஃபோர் 1st July, it will be the penalty and whether it's an offense or not in decide பண்றதுக்கு ஐபிசி தான் வச்சிருப்போம். And if it was registered and investigation started in prior to the coming into force of this new act நாலும் CRPC will apply. But நடுவுல எங்க மாறும்னா, அஃபேர்ஸ் நடந்தது அப்போ, பட் இப்பதான் அதுக்கான இது நடக்குது, இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அதாவது ட்ரையல் நடக்குதுன்னு போது பிஎன்எஸ்எஸ் உள்ள வரும். ஸோ நம்மளால the aim of this these three laws அதை அமெண்ட் பண்ணி ரிப்பீல் பண்ணி கொண்டு வந்ததுக்கு ரீசனே டு அந்த இட் ஹாஸ் பீன் சோ லாங்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனாக்ட் பண்ணது அண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டே தான் போய்கிட்டு இருக்கும். அண்ட் ஸ்டில் எவ்வளவு அமெண்ட் பண்ணாலும் அந்த கொலோனியல் லெகசி கண்டினியூ ஆகுது, அப்படின்றத மாத்தணும் அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஆஃப் ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதுக்கு தான் பண்ணும். இருந்தாலும் there are so many criticism that they cannot fully achieve that object அப்படின்னு சொல்லிட்டு, and they wanted to make the laws general neutral. இதெல்லாமே ஆப்ஜெக்ட் ஆஃப் ரீசன்ஸ்ல அவன் பார்த்திருப்போம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ இப்போ இது வந்துருச்சு, கோர்ட்ஸுக்கு தான் பெரிய வேலை. ஏன்னா அஃபென்ஸ் பண்றவங்க யாரும் வந்துட்டு நான் இந்த ஆக்ட் கீழே வரணும் இதுல வரணும் யோசிக்க போறது இல்ல, போலீஸ்க்கு கோர்ட்டுக்குலாம் தான் பெரிய ப்ராப்ளம். ஸோ இதுக்கு நம்ம கோர்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத இப்போ பார்க்க போறோம், அதுவும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்றதுதான். சரிங்களா? ஸோ இந்த மெயினா இந்த அப்ளிகேஷன் இதுக்கு அப்ளை ஆகுமா, இங்க வருமா, அங்க வருமா, இந்த ஆக்டுக்கு வருமா, இந்த டைமுக்கு வருமா, இந்த பெனிஃபிட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இந்த பனிஷ்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இப்படின்ற இதெல்லாம் வரும்போது கோர்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்றது மட்டும் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம்.
ஸோ ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கப்புறம் அது மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டில் நம்ம பிஎன்எஸ்ல சொன்னீங்க, பிஎன்எஸ்எஸ்ல என்னெல்லாம் புதுசா மாத்தினாங்கன்றத சொல்லல. எனிவே ஆஸ் வி ப்ரோக்ரஸ் நாம போக போக நீங்க இன்டராக்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம் சார். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். போயிடுச்சா? ஓகே. 479 ஆஃப் நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா என்ன சொல்லுது? இதுல வந்து இதோட அப்ளிகபிலிட்டி அதுக்கு முன்னாடி ஜூலை 1க்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸுக்கும் முன்னாடி அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்றதுதான் இதுல வந்து கொஸ்டின். ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஒன் பர்டிகுலர் ஒரு அக்ரிவ்டு பர்சனோட கேஸ் இல்ல. இட் இஸ் ஆக்சுவலி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ரீஇன்ஹியூமன் கண்டிஷன்ஸ் இன் 1382 prisons. ஸோ அதுல அந்த பிரிசன் ஸ்ட்ரக்சர், அதனால பாதிக்கப்படுற அண்டர் ட்ரையல்ஸ் அண்ட் ஜட்மெண்ட் தனக்கு ஃபேவரபிளா இருக்குன்னு தெரிஞ்சுமே உள்ள இருக்கவங்க, அப்புறம் விமன் பிரிசனஸோடைய கண்டிஷன், ஸோ அங்க இருக்கிற அன்ஹைஜினிக் இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு பில்லா ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இது அதுல நிறைய டைரக்டிவ்ஸ் இருக்கு. அதுல இந்த டாபிக் கீழே நியூ கிரிமினல் லா அதோடைய ஒரு பெனிஃபிஷியல் செக்ஷன் இவங்களுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இதுல வந்துச்சு. அது என்ன பெனிஃபிஷியல் செக்ஷன் பார்த்தோம்னா 479 of BNSS speaks about maximum period for which under trial prisoner can be detained. விசாரணை நடக்குது, ஆனா அவருக்கு பெயில் கிடைக்கல, அதனாலதான் அவரு உள்ள டிடென்ஷன்ல இருக்காரு. இப்போ ஒரு அஃபென்ஸுக்கு பனிஷ்மெண்டே வந்துட்டு மேக்ஸிமம் பனிஷ்மெண்டே அப் டு 3 years அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரையல் போயிட்டே இருக்கு. he is in jail, not in jail, he is under detention, he did not get bail. பட் அது எவ்வளவு இருக்காருன்னா 2 years 3 years வரைக்குமே இருந்துடுறாரு. தட் இஸ் he is serving the entire term of the sentence in prison even without he got convicted. ஸோ அண்டர் ட்ரையல்னா என்ன, விசாரணை நடந்துட்டு இருக்கு, நீங்க கில்ட்டினே ப்ரூவ் ஆகல, இன்னசென்ட்டா இது வரைக்கும். அப்பவே இந்த நீங்க கில்ட்டின்னு ப்ரூவ் ஆனா எவ்வளவு நாளைக்கு உள்ள இருப்பீங்க? அவ்வளவு நாள் இப்பயே உள்ள இருந்துட்டீங்க, அல்லது அதுல பாதி இருந்துட்டீங்க, அல்லது அதுல 1/3 இருந்துட்டீங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருது. இப்படி இருந்தா இது எவ்வளவு அநியாயம்? அவங்களுக்கு தெரியாது இல்ல, ஓ நான் பண்ண அஃபென்ஸுக்கு இல்ல நான் பண்ணதா சொல்லப்படுற அஃபென்ஸுக்கு நான் பண்ணல, பட் ஐ வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் திஸ் அஃபென்ஸ். ஐ ஷுட் ஹாவ் பீன், ஈவன் இஃப் ஐ வாஸ் கன்விக்டட் ராங்லி, ஐ வுட் ஹாவ் கம் அவுட் பை திஸ் டைம். பட் இப்போ இன்னசென்ட் கில்ட்டி எதுவுமே ப்ரூவ் ஆகல, இது ஸ்டில் கேஸ் நடந்துட்டு இருக்குன்றதால நான் உள்ளே இருக்கேன். இதெல்லாம் அந்த இவங்களுக்கு தெரியாது. அவங்க லாயர்ஸ்க்கோ இல்ல ஈவன் பிரிசன் அத்தாரிட்டிஸ்க்கு தெரிஞ்சாலும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கருத்தில் கொண்டுதான் இந்த ஒரு ப்ரொவிஷன் எனாக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு ப்ரொவிஷன். உங்க கையில BNSS இருந்தா அதை ரீட் பண்ணிடுங்க அந்த ப்ரொவிஷனை, இல்லைன்னா ஐ வில் ரீட் அப். ஓகே, இட்ஸ் வெரி லென்த்தி செக்ஷன், ஸோ ரீட் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். The crux is it divides அந்த அண்டர் ட்ரையல்ல இருக்கவங்கள செக்ஷன்ஸா வகுக்குது. என்னென்ன மாதிரி, ஒன் செகண்ட், கேமரா ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன்ல, ஒரு ஆக்ட் வந்துட்டு எப்பவுமே ப்ராஸ்பெக்டிவா தானே அப்ளை ஆகும். ரெட்ராஸ்பெக்டிவா இது செயல்படும் அப்படின்னு சொன்னாலே ஒழிய ரெட்ராஸ்பெக்டிவா ஆகாது. இட் கேன் அப்ளை டு பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ற ஸ்டாட்யூட்ஸ் தான் இல்ல, அமெண்ட்மெண்ட்ஸ், பைலாஸ், நோட்டிபிகேஷன், ரெகுலேஷன் எல்லாத்துமே இட் வில் பி ப்ராஸ்பெக்டிவ். எப்பெல்லாம் ரெட்ராஸ்பெக்டிவ் அப்ளை பண்ணுவாங்கன்னு யூஸ்வலா கவனிச்சிங்கன்னா, இட் இஸ் நாட் ரிட்டன் லா, பட் நீங்க நோட் பண்ணி பார்க்கும்போது இட் கேன் பி அப்ளைட் ரெட்ராஸ்பெக்டிவ்லி அப்படின்னு அந்த ஜட்மெண்ட் மூலமா சொன்னாலோ இல்ல அந்த ஆக்டே மென்ஷன் பண்ணாலும் எப்போ தெரியுமா அப்படி வரும்? when that act அல்லது அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் இஸ் கிரியேட்டட் வித் an intention of giving benefit. ஏதோ ஒரு நல்லது பண்ணணும், ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கு பெனிஃபிஷியலா அது இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்துல எனாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா
அதை வந்துட்டு இல்ல இன்னைக்கு பிறந்தவங்கள இருந்தா இதை நாங்க கொடுப்போம், இன்னைக்கு யாரு இதுக்கு எலிஜிபிள் ஆகலாம் அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்கீம் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. முன்னாடியில இருந்தே கொடுப்பாங்க. இதை ஒரு பர்டிகுலர் டெட்லைன்ல இருந்து இந்த டேட்ல இருந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சின்ன ஒரு கீயா ஞாபகம் வச்சுக்கலாம். when a provision is beneficial, uh, when the intention of the legislation is to create some benefit to a particular class of people, then it will be usually retrospective, but don't take it as a blanket. இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தோணும் போது இந்த மாதிரி ஒரு இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்ட்ரி ஜட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, இன்ட்ரி இன்ஹியூமன் கண்டிஷன்ஸ் இன் 1382 பிரசன்ஸ்ல இதுல பெயில் கண்டிஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ற சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ்க்கு ஒரு இது, ஏன்னா இதுக்கு முன்னாடி தேவ் நாட் பீன் கன்விக்டட், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் எவ்வளவு டைம் உள்ள இருக்கணும்னு, அப்புறம் விமன் பிரிசனர்ஸ் உடைய ட்ரீட்மெண்ட் பத்தி வருது. த மெயின் ஆப்ஜெக்ட் இஸ் ஓவர் கிரௌடிங்க இது பண்ணணும். சரி, பிரிசன் என்விரான்மெண்ட் நல்லா இல்ல, ஜெயில்ஸ் வந்துட்டு ஹைஜீனிக்காவோ இல்ல ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, இதெல்லாம் வரும்போது ஒரு கீ இது என்ன, நிறைய அஃபென்ஸ் நடக்குது அதனாலதான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சொசைட்டில. அதுக்கு முன்னாடி அப்ப நடக்கலையா? அப்புறம் ஏன் இந்த மாதிரி பிரிசன் கண்டிஷன் மோசமா இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஓவர் கிரௌடிங். அஃபென்ஸ் பண்ணாதவனையும் அஃபென்ஸ் பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ணவங்களையும் ப்ரூவ் ஆகாம அல்லது பண்ணாம இருக்கவங்களையும் சேர்த்து உள்ள வச்சிருக்கும் போது there is a prospect of accused assume that accused is innocent person, then there are so many chances for him to become a criminal when he is put in the same prison. And ஏன் ஹைஜீனிக்கா இல்ல, ஏன் ரிசோர்சஸ்க்கு அங்க சண்டை வருது? பிகாஸ் ஓவர் கிரௌடிங். ஸோ கீ ப்ராப்ளம் என்ன? ஓவர் கிரௌடிங் ஆஃப் பிரிசன்ஸ். நிறைய பேர் சேர்க்குறீங்க, உள்ள இருக்கவங்க வெளியே போயிருக்க வேண்டியவங்க எல்லாம் வெளில அனுப்ப மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் தான். ஸோ ஃபேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இதெல்லாமே அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பில்லா இதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ 479 ஆஃப் பிஎன்எஸ் பத்தி உங்ககிட்ட படிக்க சொல்லியிருந்தேன் யாராவது ஒருத்தங்கள. Does any of you have that BAR Act with you? ஏன்னா அதுல ஒரு 3 கிளாஸஸ்ல பிரிச்சிருப்பாங்க. யாராச்சும் சாட்ல அனுப்பியிருக்கீங்களா? It's fine. So okay. Okay. Where a person during the period of investigation, inquiry or trial undergone in detention for a period extending up to 1/2 of the maximum period of imprisonment, okay, was specified for that offense, he shall be released on bail. This matter. He shall be released as if he is absolved of any charges. He should be discharged of the அப்படின்லாம் சொல்லலாம். He shall be released on bail. Okay. அது என்னன்னு சொல்றாங்க, டைம் லிமிட் half of the இதுவா இருக்கும். எந்த மாதிரி அஃபென்ஸ்க்கு இதெல்லாம்? நாட் ஹீனியஸ் அஃபென்ஸ். எதுக்கெல்லாம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டெத் பெனல்டி எல்லாம் கொடுக்குறாங்களோ ஹீனியஸ் அஃபென்ஸோ அப்படி இல்லாம அதர் தேன் தீஸ் அஃபென்சஸ் இருக்கும்ல, அதுல எல்லாம் half of the imprisonment. இப்போ 3 years is the maximum punishmentனா 1.5 years அவங்க உள்ள இருந்துட்டாங்கன்னா பெயில்ல அவங்கள விட்டுறலாம். யார் விடணும்? கோர்ட் விடணும். கோர்ட் should release them on bail. அந்த பர்சனே ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா இருந்தா and he has undergone 1/3, then he should be released on bail. He shall be released by bond. ஓகேவா? சோ சின்னதா ஒரு டிஸ்கவுண்ட் வருது பாருங்க. half the sentence இது பண்ணிருந்தாங்கன்னா சர்வ் பண்ணிருந்தா பெயில்ல வரணும். அதுவே ஒருவேளை அவன் 1/3 ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா இருந்தா 1/3 ஆஃப் த இது சர்வ் பண்ணிருந்தாலே பாண்ட்ல வெளில விட்டா போதும், நாட் அண்ட் பெயில். சோ இதுக்கு எப்படி பண்ணணுன்ற ப்ரொசீஜர்ஸும் இதுல இருக்கும். இது எதுக்காக இந்த செக்ஷன்ஸ் இப்ப படிக்கிறோம்னா 479 இஸ் ஒரு ஈக்விட்டபிள் இதை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஃபேர் ட்ரீட்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு நல்ல பெனிஃபிஷியல் ப்ரொவிஷன். சரிங்களா? இதுல இந்த இன்ட்ரி கேஸ் இருக்கு இல்லையா, இன்ஹியூமன் கண்டிஷன்ஸ், இதுல there are many many proposals in that இது. அதுல ஒன் ஆஃப் த கொஸ்டின் வந்து எல்லாம் அப்ளை பண்ணலாம், 1382 prisons எல்லாம் சரி, பட் இந்த ஆக்ட் வந்தது ஜூலை 1ல இருந்து தான். ஸோ இனிமே வர்ற அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ்க்கு, இனிமே வர்ற ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ்க்கு தான் இது அப்ளை ஆகுமா அப்படின்னா இல்ல, அதான் சொல்றாங்க.
இல்லன்னு சொல்லிட்டு the court is not taking that decision on its own. கேக்குறாங்க இவங்கள சொல்லிட்டு அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் இருக்காங்கல்ல அவங்கள கேக்குறாங்க, நீங்க இது யூனியன் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் வெதர் கேன் வி அப்ளை திஸ் டு people, okay, prisoners who went to prison prior to this new act, who went to prison or who were detained as under trials prior to this new act அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ASG is getting permission, instruction from the union government and is telling that to give full, I mean letter and spiritல ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா வெறும்னே பேப்பர் ரூலா இல்லாம நிஜமாவே அதுக்கு ஒரு பயன் இருக்கணும் அப்படின்னா to give full effect, then it should apply to any, this is the word used by the ASG, it should apply to any under trial who has completed up to 1/3 of imprisonment and must be considered accordingly. Okay, so after getting this instruction from the government, the court is holding that section 479 of BNS is applicable to prior retrospective இது apply ஆகும், and also and superintendent, jail superintendent இது கொடுக்குறாங்க. Court should release them on bail provision, but they are giving instruction to the Supreme Court is giving instruction to the superintendent of police, superintendent of jails across the country, throughout the country, where the accused persons are detained for more than half of or 1/3 of the period they will undergo if they are convicted. 1/2 யாருக்கு எல்லாருக்கும், 1/3 யாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பை வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கணும். யாரெல்லாம் பண்ணாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஜெயில் சூப்பரிண்டன்ஸ் இதை எடுத்து கோர்ட்ஸுக்கு அவங்க கன்சர்ன் கோர்ட்ஸுக்கு அனுப்பணும். இவங்கெல்லாம் தான் ஆல்ரெடி சர்வ் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸை 3 months கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது தான் மேண்டேட். சரிங்களா? ஸோ இட்ஸ் வெரி வெரி மச் வெல்கமிங் மூவ் இது. ஓகே, இப்போ இந்த ரீஇன்ஹியூமன் கண்டிஷன்ஸ் கேஸ், it is talking about a lot of provisions, a lot of reforms that has to be implemented in prisons. இதுல one of the இது வந்து section 479 of BNSS will apply retrospectively, so that இதுக்கு வந்து நிஜமான ஒரு full letter and spiritல ஒரு implementation பண்ண முடியும், overcrowding prevent பண்ண முடியும் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கேஸ்க்கு. ஓகே, ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுங்க சார். ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டேன், ஐபிசில என்னெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க, பிஎன்எஸ்ல என்ன ஆட் பண்ணாங்க, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுவோம்ல. ரீசன் என்னன்னா இதோ இதுதான். we know that section 377 of IPC deals with unnatural offenses. unnatural offenses என்னெல்லாம் வரும், முன்னாடி என்னெல்லாம் வந்துருந்துச்சு, sodomy, bestiality, carnal intercourse with animal, and there are so many இதெல்லாமே sexual offenses வச்சு தான் வரும். இதுல என்ன ப்ராப்ளம் வந்துச்சு இந்த செக்ஷன்ல, it criminalizes even consensual intercourse between two adults. Adults na major 18+ avங்களுக்கு they know they can decide on their own, and what is happening between their four walls is not anybody's concern, it is not affecting any society. So அதை ஏன் ஒரு criminalize பண்றீங்க அப்படின்னு, criminalize பண்றது மட்டும் இல்லாம they are consensual adult homosexual people in relationship, they are getting targeted and stigmatized and victimized. ரைட்டா? அவங்கள இதுல கொல்றதா இருக்கட்டும், அவங்கள ஒரு வில்லன்ஸ் மாதிரி சினிமாலயே அவங்கள வில்லன்ஸ் மாதிரி அவங்களோட இதுவானவங்கன்னு காட்டுறது. தே ஆர் எப்படி அவங்க யாரோ 2 பேர் லவ் பண்ணா we are not going to bother, it's their life, unless அவங்க நமக்கு தொல்லை கொடுக்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல, இட்ஸ் பிட்வீன் their four walls விடுறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இவங்களுக்கும். ஏன் இது கிரிமினலைஸ் பண்ணணும், ஏன் அந்த கிரிமினலைஸ் பண்றதன் மூலமா தான் அந்த மென்டாலிட்டி வருது, அவங்கள அட்டாக் பண்ணணும், அவங்கள ஒதுக்கி வைக்கணும், அவங்களுக்கு எதிரான ஏதாவது வன்முறை தொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பை டீக்ரிமினலைசிங் சம்திங் we have to understand that court is not coming and telling see this is correct you have to do அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஈவன் அந்த அடல்ட்ரி கேஸ்க்கும் அதான் ஆச்சு. இப்போ கோர்ட் இஸ் டெல்லிங் தட் அடல்ட்ரி இஸ் நாட் an offense சொன்ன உடனே ஓ அப்ப அடல்ட்ரி பண்ணா கரெக்ட்னு சொல்றீங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்தாங்க. ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ் தப்பா ரிப்போர்ட் பண்ணாங்க. தட்ஸ் நாட் த மீனிங். அந்த கிளாஸ் பத்தி தனியா எடுப்போம், அது என்ன ஆக்சுவலா சொல்லுது ஜட்மெண்ட். there is one message.
Okay, Lena has sent a message. Okay, about section 479 of BNSS. Okay, thank you, Lena. அப்போ அந்த மெசேஜ் பார்க்கல, ஸோ நான் என்னோட புக்ல தேடிட்டு இருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் போயிட்டோம். ஆமா 377 ஆஃப் ஐபிசி. அந்த அடல்ட்ரி சாரி நவ்தேஜ் சிங் ஜோஹர் ஜட்மெண்ட் வந்துச்சு இல்லையா, அது வந்தப்போ சரி, அதுக்கு முன்னாடி அடல்ட்ரி ஜட்மெண்ட் வந்தப்போ சரி, மெயினா வந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஓ அப்ப இதெல்லாம் ரைட்டர் சொல்றீங்களா, அப்ப எல்லாரும் பண்ணணும்னு சொல்றீங்களா அப்படின்றது. கோர்ட் cannot come and say you can do this, you have to do this. That's not their job and that's not the intention of the judgment also. இது அஃபென்ஸ்ன்னு சொன்னா எப்போ ஒரு அஃபென்ஸ் சொல்லுவோம், அஃபென்ஸ்ன்ற ஒரு கிரைம் அப்படின்ற இன்கிரிடியன்ட்ல இருந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகலன்றதுனால தான் தள்ளி விடுறோம். நெக்ஸ்ட் அந்த அடல்ட்ரி ஜட்மெண்ட்குள்ள போனா இன்னும் ரொம்ப அது எப்படி எல்லாம் அந்த செக்ஷனுடைய ஃப்ரேமிங், சென்டென்ஸ் ஃப்ரேமிங்லயே எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, இது எவ்வளவு இல்லாஜிக்கலா இருக்கு அண்ட் அன்ஃபேரா அன்ஜஸ்டா இருக்குன்றது தெரியும். இட் இஸ் அன்ஜஸ்ட் ஃபார் மென் ஆக்சுவலி தட் அடல்ட்ரி செக்ஷன். இது அந்த பை கிவிங் டிஸ்கவுண்ட் டு விமன் தட் ஒரு பையனும் பொண்ணும் ஒரு வைஃப் அண்ட் someone's wife and someone's husband is in relationship, then only that husband is that adulteryல இருக்க பையன் தான் இதுவாகுறாங்க, அவங்க மேலதான் கேஸ் போடுறாங்களே ஒழிய விமன் மேல போட முடியாதுன்றது இருக்கு. சோ இதெல்லாம் எந்த வகையில வந்துட்டு இது நமக்கு நார்மலா லா காலேஜ்ல படிக்கும் போதே இருந்த டவுட்ஸ் தான் இதெல்லாம். சோ ஹவு கம் சூசைட் இஸ் அன் அஃபென்ஸ்? அவன் வந்துட்டு வாழை பிடிக்கலன்னு செத்து போறான், செத்து போறவனை வந்துட்டு ஓ நீ செத்து போகாம தப்பிச்சிட்டு அட்டெம்ட் பண்ணியாவா பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னா, அது எப்படி ஆல்ரெடி அவனுக்கு சப்போர்ட் வேணும்ன்றதுனாலதான் ஹி இஸ் இன் தி சிச்சுவேஷன். சோ அந்த மாதிரி பர்சன் ஒருத்தங்க இதுவாயிட்டு வந்தாங்கன்னா தே ஷுட் பி கிவன் மோர் சப்போர்ட். அதுதான் நம்ம பார்க்கணும். அண்ட் ஒய் திஸ் அடல்ட்ரி ரிலேட்டட் செக்ஷன் இஸ் சோ இல்லாஜிக்கல், இட்ஸ் சோ டபுள் ஸ்டாண்டர்ட். ஏன் இவ்வளவு பயஸ்டா இருக்கு, ஏன் பெண்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குது, நிஜமா அப்படிதான் தோணும். ஏன் அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்களா, ஏன் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்ல, ஏன் பையனுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட்? சரி ஓகே, ஏன் அந்த அடல்ட்ரி செக்ஷன்ல அந்த பாதிக்கப்படுற ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அந்த ஹஸ்பண்ட் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இன்னொருத்தருடைய இப்போ அந்த அடல்ட்ரியில இருக்கிற பையன் வந்துட்டு இன்னொருத்தரோட ஹஸ்பண்ட்னா அந்த ஒய்ஃபால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. சோ இட் இஸ் சோ ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன், டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கும் அதை பார்க்கும்போது. இதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது கோர்ட்டால. ஹார்மோனியஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், இன்டர்பிரட் பண்ண முடியும்னா பரவாயில்ல, கோர்ட்டால பண்ண முடியும். பட் இது இந்த செக்ஷனை ஆல்டர் பண்ணணும் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்னா, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும்ல அப்படின்னு அடிச்சு 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 வெறும் போர்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் தட் செக்ஷன் வாஸ் ரிப்பீல்ட். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அதை ஜெண்டர் நியூட்ரலா எனாக்ட் பண்ணிக்கலாம், பட் அது பண்ணல இது வரைக்கும். ஸோ when judgment is telling when an offense is decriminalized, it doesn't mean that it is good, you have to do அர்த்தம் கிடையாது. it means அஃபென்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள கிரைம் அப்படின்ற எலிமெண்ட்டுக்குள்ள இதை கொண்டு வர முடியாது, அல்லது இந்த செக்ஷனோடைய டெஃபினிஷன் இருக்குல்ல, இன்கிரிடியன்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ், இட் இஸ் நாட் ப்ராப்பர், இட் இஸ் பயஸ்ட், இட் ஹாஸ் டு பி ரிஃபைன்ட். இதெல்லாம் வரும்போது கோர்ட்டால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த வேலையை பண்ண முடியாது, பிகாஸ் அது பார்லிமெண்டோட வேலைன்றதால தே வில் ரிப்பீல் இட். தப்பா இருக்கு, ரிப்பீல் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கோங்கன்னு. சோ இந்த அன்நேச்சுரல் அஃபென்ஸ் 377ல என்ன ஆகுதுன்னா, இஃப் யூ ரீட் த ஜட்மெண்ட், அது அவ்வளோ ரொம்ப அழகா இருக்கும், அந்த லாங்குவேஜும் சரி அவங்களுடைய இதுவும் லாஜிக்கும். அடல்ட் அதாவது மேஜர் அண்ட் கன்சென்சுவலா இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சோ இதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னா, அகைன் இட் இஸ் நாட் தட் எவ்ரிபடி ஷுட் கெட் மேரிட் லைக் திஸ் ஒன்லி அர்த்தம் இல்ல. இட் மீன்ஸ் தே ஆர் நாட் லைக், தே ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ், ட்ரீட் தெம் இன் ஹியூமன் வே. அதுதான் மீனிங். அவங்களை அட்டாக் பண்ணாதீங்க, அவங்க மேல வன்முறை தொடுக்காதீங்க, அவங்களை ஸ்டிக்மடைஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு போய் மாரல் போலீசிங் பண்ணாதீங்க, அவங்களை தூக்கி ஜெயில வைக்காதீங்க அவங்கள. சோ இதெல்லாம் தான் கிரிமினலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் நடக்குது. அதனாலதான் டீக்ரிமினலைஸ் பண்றாங்க, பட் நாட் ஃபுல்லி, ஒன்லி கன்சென்சுவல். அதாவது இரண்டு அடல்ட்ஸும் விருப்பம் தெரிவித்த பிறகு சாரி விருப்பத்துடன் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் அது ப்ரொடெக்ட் பண்ணுது. இதெல்லாம் ஐபிசியில் நடந்தது, நவ்தேஜ் சிங் ஜோகர் கேஸ், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பிஎன்எஸ் வரும். பிஎன்எஸ்ல அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் இருக்கா? 377 ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன். எஸ், நோ, எனிவன் மெசேஜ், டெக்ஸ்ட் மீ, சாரி டெக்ஸ்ட் இதுலயே சாட்ல போடலாம். நோ.
எஸ் கரெக்ட். அந்த மாதிரி ப்ரொவிஷன் ஈக்குவல் ப்ரொவிஷன் இல்ல. சோ ஈக்குவல் ப்ரொவிஷன் இல்லன்றதுனால ரெண்டுமே கிடையாது. லைக் அந்த முன்னாடி வந்து குவாலிஃபைடா இருந்துச்சுல, இப்படி இருந்தா ஓகே, இப்படி இல்லைன்னா இது அப்படின்ட்டு. இதுல வந்து ரெண்டுமே கிடையாது. சோ ஒரு பில் ஃபைல் பண்றாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்னன்னு சொல்லி ஆர்டிகல் 142ல இருக்க உங்க பவரை இன்வோக் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி, அது எக்ஸ்ட்ரானரி ஜூரிஸ்டிக்ஷன் இல்லையா, அதை யூஸ் பண்ணி பிஎன்எஸ்ல இந்த முக்கியமான செக்ஷன் விட்டுட்டாங்க. சாரி, அதை இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது? செக்ஷுவல் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் மென், trans persons and animals. ஓகேவா? சோ sorry, there was a problem with my lab. Just a minute. ஓகே, நல்ல ஸ்கிரீன் ஷேரிங் கேசவன் சார் தான் பண்றாரு, அதனால ப்ராப்ளம் இல்ல. யா சரி. இந்த 377ல அந்த நவ்தேஜ் சிங் ஜோகர்ல எப்படி கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி, தட் இஸ் நான் கன்சென்சுவல் அன்நேச்சுரல் செக்ஸா இருந்தா மட்டும் பனிஷபிள் அப்படின்றத அதுல வச்சிருந்தாங்க. சோ அதே மாதிரி இதுல இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி அந்த டச்சே பண்ணல அந்த ஏரியாவை. சோ ஒரு பில் ஃபைல் பண்றாங்க என்னன்ட்டு, மென், டிரான்ஸ் பர்சன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற செக்ஷுவல் வயலன்ஸை இது பண்ணணும் அப்படின்ட்டு. சோ இதோடைய இந்த பெட்டிஷனோட ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன் என்ன? பிஎன்எஸ்ல கலோனியல் லெகசில இருந்து விட்டுட்டு வரணும், சரி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும், சரி. அடுத்தது ஜெண்டர் நியூட்ரலா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அஃபென்ஸ் வந்து இவங்க பையன் பொண்ணு மேல பண்ணாதான் அஃபென்ஸ்னு இல்ல, பையன் பையன் மேல பண்ணாலும் அஃபென்ஸ் தான், பொண்ணு பையன் மேல பொண்ணு மேல பண்ணாலும் அது அஃபென்ஸ் தான், இல்ல மனுஷங்க இன்னொரு மேல பண்ணாலும் அஃபென்ஸ் தான். சோ இந்த தெளிவு இல்லாம ஏன் நீங்க செக்ஷன் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரு ஃபைல் பண்றாரு. ஹி இஸ் ரிலையிங் ஆன் 2 things. ஒன்னு, பி ராமச்சந்திர ராவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட். அது என்ன சொல்லுது? பி ராமச்சந்திர ராவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. சோ அதுல when there is a lacuna in law, சட்டத்தில் ஏதேனும் ஒரு ஓட்டை இருக்கும் பொழுது court can pass suitable guidelines to fill it. அந்த இடத்துல கோர்ட் வந்து உள்ள நுழைஞ்சு, சரி இந்த இடத்துல சட்டம் இல்லைன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டு போக முடியாது, இப்போதைக்கு நான் டைம் பீயிங் சில வழிமுறைகளை கொடுக்குறேன், கைட்லைன்ஸ் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நீங்க அதை இதுவா மாத்திக்கோங்க, சட்டமா மாத்திக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரிதான் நமக்கு விஷாகா கைட்லைன்ஸ் வந்துச்சு, நம்மளுக்கு இது டிகே பாஸ் கைட்லைன்ஸ் அப்படிதான் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சிஆர்பிசிக்குள்ளேயே ஒரு ப்ரொவிஷனா இதை கொண்டு வந்தாங்க, இது டிகே பாஸ் கைட்லைன்ஸ், விஷாகா கைட்லைன்ஸ் தனியா ஒரு ஆக்டாவே கொண்டு வந்தாங்க. சோ அந்த மாதிரி கோர்ட்டால பண்ண முடிஞ்சிருக்கு இல்லையா, இப்போ அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, உங்க 142 பவர் இன்வோக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த இவர் ஃபைல் பண்றாரு. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ ரிலையிங் ஆன் ஒன் ரிப்போர்ட் ஆஃப், I'll read the name of the report. Parliamentary Standing Committee on Home Affairs chaired by Mr. Brijlal submitted a report in November 2023. So அதுல தான் பிஎன்எஸ்ல 377 நீங்க டெலிட் பண்ணது வந்து எவ்வளவு ப்ராப்ளமேட்டிக்ன்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ரீஇன்ட்ரடியூஸ் தட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. இது ரெண்டுத்தையும், இந்த ராமச்சந்திராவோட ஜட்மெண்ட்டையும் இந்த பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட சஜஷனையும் யூஸ் பண்ணி 142 கீழே ஃபைல் பண்ணி பண்ண சொல்றாரு. இதுக்கு கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டத்தை இன்டர்பிரட் பண்றதா எங்க வேலை. 3 விங்ஸ் இருக்கு, 3 மேஜர் விங்ஸ் இருக்கு. ஏற்றுவாங்க, ஒருத்தங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க அதை கரெக்டா இன்டர்பிரட் பண்றதும், இல்ல அது ரைட்ஸை வயலேட் பண்ணுதுன்னு போது டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கான்ட்ரவர்சி ஸ்ட்ரக் டவுன் பண்றதும், ஃபுல்லா ஸ்ட்ரக் டவுன் பண்ணாதான் இது பண்ண முடியும்ன்ற பட்சத்துல ஃபுல்லா ஸ்ட்ரக் டவுன் பண்றதுன்னா கோர்ட்டோட வேலை. இந்த செக்ஷன் விட்டுட்டீங்க பாருங்க, போய் அந்த செக்ஷனை எனாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது என் வேலை கிடையாது. சோ பிஎன்எஸ் எனாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாதா எனாக்ட் பண்றவங்களுக்கு? அப்ப ஏன் ஒரு விஷயத்த வாலண்டியரா அதை ஒமிட் பண்றாங்க? சோ லெஜிஸ்லேச்சரோட விஸ்டம்னு ஒண்ணு இருக்கு,
அவங்க அது ஒரு ரீசனுக்காக தான் விட்டுருப்பாங்க. இது ஒமிட் பண்ணிட்டீங்க பாருங்க, இதை போடுங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு எங்களுக்கு இது இல்ல. இன்ஸ்டெட் த அக்ரீட் பார்ட்டி whoever is feeling that gender நியூட்ரலா இல்ல இந்த ஆக்ட் ஃபீல் பண்றீங்களோ, you can represent to the union, you can represent to your the legislature to introduce that provision. ஓகேவா? ஸோ கன்சர்ன்ட் ஆளை இது பண்ணுங்க, எங்களை வச்சு அவங்களை இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் the court restrains, I mean exercises judicial restraint and it's for the good also. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன். இது ரெண்டு புரிஞ்சுச்சா? செக்ஷன் நெக்ஸ்ட் ஜட்மெண்ட். போயிடுச்சிங்களா? நெக்ஸ்ட் போயிட்டீங்களா? நானே எனக்கு இங்க இது பண்ணிக்கிறேன், நீங்க அங்க ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், பிஎன்எஸ்எஸ் ப்ரொவிஷன்ஸ் பிஎம்எல்ஏ கேஸ்க்கு அப்ளை ஆகுமா? ஓகேவா? நமக்கு இந்த பிஎம்எல்ஏ கேசஸ் தான் நமக்கு ஒரு 2-3 இயர்ஸா அடிக்கடி நம்ம நியூஸ்ல பார்த்துட்டு இருந்தோம், இடியோட இது அண்ட் பிஎம்எல்ஏ அண்ட் இந்த கேசஸ்லாம். ஸோ அதுல பெயில் கிராண்ட் பண்றதுலயும் டிடென்ஷன்லயும் நிறைய ரிஜிடிட்டி இருக்க மாதிரி இருக்கும். அது ரிலேட்டடா தான் இந்த கேஸ் போட்டிருக்காங்க. பாஷா மாஜித் மாலிக். சார் ப்ளீஸ் சேஞ்ச் த ஸ்கிரீன் ஸ்லைட். பாட்ஷா மாஜித் மாலிக் வர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், ஓகே, இடி. அதுல ஒரு ரெட் சாண்டஸ் ஸ்மக்லர், ஹி வாஸ் அரெஸ்டட் இன் பிஎம்எல்ஏ கேஸ் ஃபார் மணி லாண்டரிங். அவருக்கு என்னன்னு கேஸ் போடுறாருன்னா, சாரி, என்னன்னு சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்றாருன்னா, நான் 1/3 ஆஃப் த மேக்ஸிமம் சென்டென்ஸ் சர்வ் பண்ணிட்டேன். 479 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லுது? நான் 1/3 ஆஃப் மை இது சர்வ் பண்ணிட்டேன்னா, when the offense that I committed is not punishable by death or life imprisonment, then I am eligible to be released on bail. ரைட்டா? அதே ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டரா இருந்தா 1/3 பண்ணியிருந்தாலே போதும். யா சாரி, ஹாஃப் பண்ணியிருந்தா நார்மலுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டருக்கு 1/3 பண்ணியிருந்தாலே போதும், கேன் பி ரிலீஸ்ட் ஆன் பாண்ட். ஸோ எஸ், ஸோ இதை சைட் பண்ணி என்னன்னு சொல்றாங்க, இது அப்ளை ஆகுமா, பிஎன்எஸ்எஸ் வந்துட்டு பிஎம்எல்ஏ ப்ரொசீடிங்ஸ்க்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துடுறாங்க. ஸோ இப்போ விஷயம் என்னன்னா, when something is beneficial, beneficialன்றதோட unmute please. Mute yourself please. என்னன்னு கேட்டேன். ஈஸ்வரமூர்த்தி சார், நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மேம் சாதனா சுடேவி மேம், என்னை ஹோஸ்ட் சொல்லுங்க சார். ஓ ஓகே ஓகே ஓகே, அதனால தான் ப்ராப்ளம் இப்போ. ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இந்த பிஎம்எல்ஏ ரிலேட்டட் கேசஸ்ல பிஎன்எஸ்எஸ் உடைய ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகுமா அப்படின்றது क्वेश्चन. ஸோ இதுல என்னன்னா, இந்த பாட்ஷா மாலிக் கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க, he is entitled னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? It applies to PMLA also. This capping of maximum on a trial, it applies to this this PMLA case also. There is another PMLA case in the வருஷமே வந்ததுதான். அதுலயும் இந்த பிஎன்எஸ் உடைய இதான் கேட்டிருந்தாங்க, கொஸ்டின் தான். ஓகே, ஐ திங்க் I'll be covering it in subsequent slides. ஆமா, அடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்துரும். ஓகே, இதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? capping must be applied to other acts as well. இல்ல ரீசன் கூட வேண்டாம். வாட் இஸ் த ரேஷனல் லா, சட்டப்படி இதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு? சிம்பிள். சிஆர்பிசில 436A இருந்துச்சா?
436A அது என்ன சொல்லுது? that provision is applicable to PMLA, Prevention of Money Laundering Act க்கு அப்ளை ஆகும். சரிங்களா? 436A is equivalent provision of this 479 guys. ஓகேவா? Maximum period for which an undertrial can be detained அப்படின்றது applies to PMLAன்றத முன்னாடியே ஹெல்ப் பண்ண விஷயம் தான். It was already held in Vijay Madan Lal Chaudhary case. Vijay Madan Lal Chaudhary case. அதுல the beneficial provision of section 436A of CRPC will apply to PMLA prosecution. அப்போ இது வந்து PNS வந்து பின்னாடி PNSS பின்னாடி வந்த ஆக்ட், இவர் அரெஸ்ட் பண்ணது முன்னாடியே, இதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. 436A உடைய ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன், நாட் தி எக்ஸாக்ட் காப்பி பட் ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் தானே 479(1). அப்போ அதையும் இது பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? வெரி சிம்பிள். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்டென்ஸ் எவ்வளவு தெரியுமா? 7 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். பட் அவர் எவ்வளவு நேரம் உள்ள இருந்திருக்காரு அப்படின்னா 2 years and அரௌண்ட் 2 years 11 months, ஆல்மோஸ்ட் 3 years உள்ள இருந்துட்டாரு without during the trial itself. And he was not convicted of any offense in the past. So convict ஆயிருந்தா one half of sentence அவர் பண்ணிருக்கணும், சர்வ் பண்ணிருக்கணும். அதனால இந்த 1/3 வருது அவர் ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர், அண்ட் 2 years 11 months சொல்லி 1/3 கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. there is an equal provision in CRPC. if that applies, this also applies. அவ்வளவுதான். yes. then next நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிட்டீங்களா? இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இன்ஹியூமன் கண்டிஷன் இன்ஹியூமன் கண்டிஷன்ஸ் இன் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குல்ல, இன்பிரிசன்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்தே நமக்கு நிறைய கைட்லைன்ஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நெக்ஸ்ட் பாக்குறது அதுதான். ஃபார் விமன் பிரிசனர்ஸ் உள்ள போயிடுச்சா? ஆமா, ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் ஃபார் விமன் பிரிசனர்ஸ். ஜெயில் சூப்பரிண்டென்ட்டுக்கு இது கொடுத்திருந்தாங்கல்ல இன்ஸ்ட்ரக்ஷன், யாரெல்லாம் 1/3 or 1/2 ஆஃப் த சென்டென்ஸ் இது பண்ணிருக்காங்களோ அவங்களெல்லாம் இது டீடைல் கலெக்ட் பண்ணுங்க, கலெக்ட் பண்ணி கோர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி there is another guidelines to the jail superintendent to identify and filter women prisoners who are qualified under this section. ஸோ இது தனியா சொல்லணுமா அப்படின்றது எனக்கும் இதுவா இருந்துச்சு. 479 of BNSS will apply to all prisons across the country சொல்லியாச்சு, ரைட்டா? ஸோ எல்லா பிரிசனுக்கும் அப்ளை ஆகும்னு பிறகு விமனுக்கு தனியா ஏன் சொல்ல வேண்டிய ஒரு இது இருக்குன்னு தெரியல. பட் எனிவே அதுக்குன்னு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டு இன்னொன்று வரக்கூடாது இல்ல. ஸோ அந்த சேம் ஜட்மெண்ட்லயே கொடுத்திருந்தாங்க. BNSS வந்துட்டு ஜெண்டர் நியூட்ரல். ஸோ ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் டு பி மேட் ஃபார் ஐடென்டிஃபைங் விமன் who are eligible under 479. ஓகேவா? சாதனா மேம். எஸ். ஓகே. கேக்கல. ஆமா, உங்க வாய்ஸ் கேக்கல. ஓகே சாரி. இது வரைக்கும் கேக்கல. ஓகே, திஸ் ப்ரொவிஷன் இது கேட்டுச்சுல்ல, விமன் பிரிசனர்ஸ் பத்தி அந்த சொல்லி அந்த கொட்டேஷன் படிச்சேன், கேட்டுச்சா? இந்த கொட்டேஷன் ஃப்ரம் மேடம். எஸ் மேடம். ஓகே. ஸோ ப்ராப்ளம் இஸ் ஆல்ரெடி அக்டோபர் 2024லயே இந்த கேஸ்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க டு ஆல் சீஃப் செக்ரட்டரிஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. பட் அதுல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்றதால the court has taken some further step to enforce this. Okay.
இந்த பர்டிகுலர் கேஸ் இப்போ பார்க்குற பர்டிகுலர் ஸ்லைட்ல அதுக்கப்புறம் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ண வேற எதுவும் இல்ல. We have already spoken about 479 of BNSS and why it should be applied to pre-July 1st, 2024 cases, and why this bill was actually filed about this overcrowding of prisons and prison conditions. So இதுல extra women-க்கும் ஒரு ஸ்பெஷல் இது கொடுக்க women are applicable or eligible for 479 benefit, but கூடவே extra effort should be taken to identify and report identify பண்ணும், கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் போச்சாட்டதை ஃபாலோ அப் பண்ணும். இந்த ஃபுல் இதுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க, டைம் லைன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் போலாம். ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டரி ப்ரொவிஷன். ஓகே, இது நமக்கு அந்த சம்மன் ரிசீவிங் ஆஃப் சம்மன்ஸ் ப்ராசஸ் இருக்கும்ல சிஆர்பிசில, என்ன செக்ஷன் அந்த 60 வகைரால வரும், 64 ஆஃப் சிஆர்பிசில சர்வ் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், எப்படி எப்படிலாம் சர்வ் பண்ணலான்னு வரும்போது மேல் ஃபேமிலி மெம்பர்னு வரும், அடல்ட் மேல் ஃபேமிலி மெம்பர்னு வரும். ஓகேவா, அது வாட் இட் ஆக்சுவலி மீன்ஸ், அடல்ட் ஃபீமேல் மெம்பருக்கு சர்வ் அவங்க கிட்ட சர்வ் பண்ணா அது ஆக்சுவல் சர்வீஸ் கிடையாதா? எதனால முன்னாடி அப்படி வந்திருக்கும்? மேபி அந்த டைம்ல படிப்பறிவு இருந்திருக்காது பெண்களுக்கு, அவங்களுக்கு உலகறிவு இருந்திருக்காது. ஸோ அவங்க ஏதாவது வாங்கினா எடுத்து வச்சிருவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க சொன்னாலும் வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஆஸ் அ மேட்டர் ஆஃப் காஷன் தே வுட் ஹவ் enacted this provision that ஒரு அடல்ட் மேல் மெம்பர் மேல சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நோ லாங்கர் வேலிட். அதனால I think you know the section, or I'll read that section. Where the person summoned cannot be found, the summons may be served by leaving one of the duplicates for him with some adult male member of his family residing with him. இப்போ இந்த ப்ரொவிஷன் இருக்குல்ல, இதோட ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் இன் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா இஸ் செக்ஷன் 66. இட் சேஸ், மேல் அப்படின்ற பாயிண்ட் மட்டும் எடுத்துருங்க, with some adult members of his family. So மேல்ன்ற வேர்டை எடுத்துட்டாங்க. அதோட இது என்ன, அதோடைய சிக்னிபிகன்ஸ் என்ன? So only a female is only a male is capable of receiving an information and communicating it with the fellow family member அப்படின்ற ஒரு மித் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணும். ஒன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன் என்ன, டு மேக் த ஆக்ட் ஜெண்டர் நியூட்ரல். ஸோ டிஸ்கிரிமினேட்டரியா இருக்க ப்ரொவிஷன் தானே இது. ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியலன்னா அவர் ஃபேமிலியில இருக்க ஒரு மேல் மெம்பர் கிட்ட, அடல்ட் மேல் மெம்பர் கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னா கூட சர்வீஸ் தான் அப்படின்றது. தட்ஸ் வெரி டிஸ்கிரிமினேட்டரி. அதை இது ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அது என்னென்ன வயலேட் பண்ணும், இது வந்தாலே மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா 14 வரும், 15 வரும், பட் இது 19(1)A வரும் அப்படின்றாங்க. அது எப்படி, அதை நீங்க தான் சொல்லணும். 14, 15 ஃபைன், 21 ஃபைன், 19(1)A ஏன் இதுல வயலேட் ஆகுது இந்த சிஆர்பிசி ப்ரொவிஷன்ல அப்படின்ட்டு. Another question, I'm posing that question to you. யாராவது ஒருத்தர் இது either இது முடியறதுக்குள்ள ஒரு 10 minutesல முடியறதுக்குள்ள இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. பிஎன்எஸ்எஸ் தான் வந்துருச்சுல, இட் கேம் இன்டு ஃபோர்ஸ், அண்ட் அதுல தான் அந்த 64ல இருக்க மாதிரி டிஸ்கிரிமினேட்டரி ப்ரொவிஷன் இல்ல. தென் எதுக்கு இப்போ சிஆர்பிசி சேலஞ்ச் பண்ணிட்டு வராங்க? வரும் தானே கொஸ்டின். Anybody answering? Okay, fine. இப்போ என்னன்னா, இட்ஸ் இந்த ஜட்மெண்ட் வந்துட்டு ஓகே சிஆர்பிசில இந்த ப்ரொவிஷன் நாங்கள் ஸ்டக் டவுன் பண்றோம் அப்படின்னு சொல்லி வரல. இது முன்னாடியே ஃபைல் பண்ணியிருந்த ஒரு பெட்டிஷன். இட் இஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டரி 14, 15, 19A, 21 எல்லாம் வயலேட் பண்ணுதுன்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருந்தாங்க. when CRPC was alive, when BNSS didn't come into force. So இந்த ஹியரிங் இது BNSS அலைவ் ஆன பிறகு ஹியரிங்க்கு வரும்போது it is infructuous. It is no longer the petition is infructuous.
ஏன்னா அந்த ஆக்டே இப்போ இல்லையே, அந்த ஆக்ட்ல சொன்ன ப்ரொவிஷன் இப்போ இல்லையே, ஈக்குவல் ப்ரொவிஷன்ல தப்பா இல்ல அந்த டிஸ்கிரிமினேட்டரி பாயிண்ட் இல்ல. சோ திஸ் பெட்டிஷன் இஸ் இன்ஃப்ரக்சுவஸ். இட் ஹாஸ் பீன் அந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிட்டாங்க பிஎன்எஸ்எஸ்லன்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தட்ஸ் ஆல். இதுல அந்த 1 year ஆஃப் இதுன்ற கான்டெக்ட்ல வரும்போது திஸ் இஸ் இட். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா எஸ், போலீஸ் கஸ்டடி. So, sorry, 1 second. இந்த ஸ்டாச்சுட்டரி பெயில் வரும்ல, வரும்போது யூஸ்வலா அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஒரு ப்ராப்ளம் வரும். அப் டு 10 years இந்த அஃபென்ஸ் இஸ் பனிஷபிள் அப் டு 10 years அப்படின் போது 1 to 10, அதாவது ஃப்ரம் 1 year to 10 year, ஃப்ரம் day 1 to 10 years வரைக்கும் கணக்காகும். இந்த அதுல 2 டிஸ்டிங்ஷன் வரும், 60 days ஒன்று 90 days ஒன்று அந்த ஸ்டாச்சுட்டரி பெயில் செக்ஷன்ல. அங்க என்ன ப்ராப்ளம்னா, அங்க என்ன நமக்கு இன்டர்பிரிட்டேஷன்ல சிஆர்பிசில ப்ராப்ளம் வருமோ இட் வாஸ் கிளாரிஃபைட், பட் அதுதான் இங்கேயும் வந்திருக்கு. இப்போ 187(3) என்ன சொல்றது, மேஜிஸ்ட்ரேட் மே ஆத்தரைஸ் டிடென்ஷன் ஆஃப் அக்யூஸ்ட் beyond 15 days if he is satisfied that adequate grounds are there to do so. எப்ப பண்ண முடியாது, பட் அது பண்ணும்போது என்ன மைண்ட்ல எடுத்துக்கணும், 90 days இன்வெஸ்டிகேஷன், 90 days ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஐ மீன் இன்வெஸ்டிகேஷன் வந்து 90 days நடந்துட்டு இருக்கு. And that offense is punishable with death or imprisonment for life or 10 years or more. In the situation la he is eligible to be released on bail. அதுவே இதுன்னா அதை விட கம்மியான அஃபென்சஸ்னா இன்வெஸ்டிகேஷன் 60 days வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருந்தா he is entitled to be released on statutory bail, but அப்பவும் ஷூரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது. So this is the section 187(3) of the new act. இதுல என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா 167 ஆஃப் சிஆர்பிசி வேற, அந்த 167(2) ஆஃப் சிஆர்பிசில இன்வெஸ்டிகேஷன் அதோட கம்ப்ளீஷன் பீரியட் ஆஃப் 90 days அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் டு an offense punishable with death, life or period of 10 years or more. But when it comes to BNSS, the same is permitted where imprisonment is for a term of 10 years or more. So that 15-day police custody given in 187 of this new BNSS, it must be sought within first 40 days in case of offences which are punishable up to 10 years of imprisonment. இதுல ஆட் பண்ணிருக்க அந்த புது 187ல வர்ற ஒரு புது கண்டிஷன் அதுதான். அது எப்போத்துல இருந்து ரெக்கன் பண்ணணும் அந்த பீரியட்னு இருக்கும்ல, within first 40 days of the offense for offences that are punishable up to 10 years. Next, magistrates. Okay, the magistrates were directed to hear police officer on refusal to register FIR. ஓகேங்களா? இப்போ FIR இது போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, ரிட்டர்ன்லயோ இல்ல ஒரு லவ் கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட், they will reduce it into writing. ரைட்டிங்ல ரெடியூஸ் பண்ண பிறகு they have to give you CSR, they have to register FIR. அந்த FIR பேஸ் பண்ணி they will do investigation. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம அந்த இதுல இருந்து படிச்சுட்டு அப்படியே 156ல இருந்து அப்படியே வரும்.
சிஆர்பிசில. ஒருவேளை பட் தேர் ஆர் கேசஸ் வேரின் தேர் இஸ் நோ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸே டிஸ்க்ளோஸ் ஆயிருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க எடுத்தோடனே இது பண்ண முடியாது, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணுவாங்க, ப்ரிலிமினரியா ஒரு என்கொயரி பண்ணுவாங்க. அந்த ப்ரிலிமினரி என்கொயரியில தான் உங்களுக்கு தெரிய வரும் எஸ் தேர் இஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னா தே வில் ஃபைல் எஃப்ஐஆர். இஃப் நோ they will not do that. They will party will be directed to approach the court for private complaint. சரிங்களா? இங்க என்னன்னா நெக்ஸ்ட் ஓகே இப்படி பிரைவேட் கம்ப்ளைண்ட் டைரக்ட் பண்ணிடுறாரு. நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம், அந்த பார்ட்டி வந்து அக்ரீவ் ஆயிட்டாங்க, கம்ப்ளைண்ட் இல்ல இதுல வந்து இருக்கு, இவர் வந்து ஃபைல் பண்ண தவறிட்டாரு, அதனால நான் ஐ எம் அப்ரோச்சிங் ஹிஸ் சுப்பீரியர்ன்ட்டு இதுக்கு இவருக்கு போடுறோம், த்ரூ போஸ்ட்ல ஃபைல் பண்றோம். அவர் என்ன பண்றாரு, அந்த இவருக்கு டைரக்ட் பண்றாரு, அவருடைய சபார்டினேட்டை டைரக்ட் பண்றாரு. ஒருவேளை அவரும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா ஆஃப்டர் பர்டிகுலர் டைம் பீரியட் we are approaching the magistrate under section 156 of 56(3) of CRPC. என்னன்னு சொல்லி ரெஜிஸ்டர் த எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு எப்படி எல்லாம் இருக்கணும், அந்த பெட்டிஷன் எப்படி இருக்கணும், அதுல அஃபிடவிட் இருக்கணும், இது எல்லாமே நமக்கு ஜட்மெண்ட்ஸ்ல பாத்துருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வருதுன்றதுக்காக மெக்கானிக்கலா ஓகே நீங்க இன்வெஸ்டிகேஷன் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. magistrate shall not pass mechanical orders. They have to examine facts and circumstances of the case. ரைட்டா? ஸோ போலீஸை வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இது ஸ்டேட் மெஷினரி, அவங்களுக்கு நிறைய அங்க அஃபென்சஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே நமக்கு அவங்களுடைய பிரசன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டிஸ் வேணும். பட் வி டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் மேன் பவர். அப்படி இருக்கும்போது நிஜமாவே அதுல ஒரு இது இருக்கான்னு கவனிக்கணும். the magistrate has to look that in the allegations made in the complaint are serious and they have to be investigated அப்படின்னா தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு டைரக்ட் பண்ணணும், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு இதுக்கு டைரக்ட் பண்ணணும். அப்படி இல்ல படிக்கும் போதே அவங்களுக்கு தெரியுது த கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் சிம்பிள், ப்ரொசீட் பண்ணலாமே, ட்ரையல் போனாலே இது ப்ரூவ் பண்ணிடலாமே, இதுக்கு வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் நான் கண்டுபிடிச்சுதான் அவங்க அந்த பொருட்களை சீஸ் பண்ணி அவங்க விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்படிதான் பண்ண அவசியம் இல்லையே அப்படின்னா, தென் instead of asking the police to investigate the matter and file the report, court can very well say that like proceed for trial சொல்லிடலாம். ஓகேவா? instead of, so the court can record the evidence and proceed further for trial. சரிங்களா? மேஜிஸ்ட்ரேட்ன்றவங்க வெறும்னே அதாவது இந்த என்ன வேர்ட் சொல்றாங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் இஸ் நாட் சப்போஸ் டு ஆக்ட் ஆஸ் அ போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் நீட் டு அடாப்ட் அ ஜுடிஷியல் அப்ரோச் while considering application seeking investigation by the police. ஓகேவா? So police cannot, magistrate cannot pass some blind orders like or administrative order மாதிரி just ஸ்டாம்ப் குத்தி அனுப்ப முடியாது. They have to see whether ஆமா இங்க படிக்கும் போதே இது கண்டிப்பா ஒரு ட்ரையல் எடுத்து விசாரிச்சு டாக்குமெண்ட்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சிருமே நடந்திருக்கா இல்லையான்ட்டு அஃபென்ஸ் அப்படின்னா எதுக்கு போடணும், எதுக்கு போலீஸ் டைரக்ட் பண்ணி நீ போய் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு சொல்லணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 294 of IPC, 500 of IPC, 506 of IPC, right? If the allegations are true, then வேற இது ஐ மீன் அந்த படிக்கும் போது allegations if it is true there is no need for investigation தோணுச்சுன்னா then why police should be directed. சரிங்களா? இதுதான் அந்த இதுல கொடுத்திருந்தது. இது ரிலேட்டடா பிஎன்எஸ்எஸ்ல வந்த புது செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 174 subsection 4 of BNSS. It safeguards public servants before FIR can be registered against them. You have moved to next section. Fine. BNS, okay. BNSS முன்னாடி இன்னொருத்துக்கு எதுக்கு அப்ளை ஆகும்னு சொன்னோம், PMLA கேஸ்க்கு அப்ளை ஆகும்னு சொன்னோமா? ஏன்னா அது இது பேஸ் பண்ணி சொன்னோம், ஆல்ரெடி ஒரு சிஆர்பிசி ப்ரொவிஷன் அதுக்கு அப்ளை ஆகுன்றதால அதுக்கு ஈக்குவலண்டான இந்த ஈக்குவலண்டான BNSS ப்ரொவிஷனும் வரும். இது என்னன்னா ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ்.
Sadhana ma'am, your voice is not audible. இல்ல சார், நான் தண்ணி குடிக்க போயிருந்தேன். வெயிட். Okay ma'am. ஓகே. இதுல வந்து பிஎன்எஸ்எஸ் பத்தி மட்டும் வரல இந்த கேஸ்ல. இந்த பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசி both are applicable to arrested persons, persons arrested under GST and Customs Act. For example, எதெல்லாம் அப்ளை ஆகும்? பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில், டிடென்ஷன் பத்தின இது. So these things will be applied to PMLA க்கு அப்ளை ஆகும். அதுல இன்னொரு கேஸ்ல பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்ல வந்துச்சு that arrest provisions under CRPC can be applied for PMLA also. Similarly, Customs Act GST ஆக்டுக்கும் இது அப்ளை பண்ணிக்கலாம்ன்றாங்க. அதுவும் மெயினா அந்த அரெஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல சிஆர்பிசில 41A D, எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அவங்கள, அண்ட் எஸ் the right to meet advocate during interrogation, இது எல்லாமே அவங்க கஸ்டம்ஸ் ஆக்ட் சர்க்குலர் இருக்குல்ல, ஜிஎஸ்டி ஆக்ட் சர்க்குலர், அங்கேயே அவங்க கொண்டு வந்துடுறாங்க இதெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்ட்டு. ஓகே. Central Board of Excise Customs in circular referred the DK Basu guidelines. They reproduce the relevant portions of judgment. எதுக்காக? So that the customs officers shall duly comply with the mandate. So இது ஜட்மெண்டாவே வந்து லைக் கோர்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓகே இந்த ப்ரொவிஷன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணுங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லல. ஆல்ரெடி இட்ஸ் தேர் இன் பிராக்டிஸ். எதுங்க 1998ல வந்து சர்க்குலர், அந்த சர்க்குலர்ல என்ன போட்டிருக்கு, கஸ்டம்ஸ் உடைய சர்க்குலர்ல டிகே பாசு கைட்லைன்ஸ் ரெஃபர் பண்ணி அந்த ஜட்மெண்டோட ப்ரொவிஷன்ஸை கோட் பண்ணி அதெல்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஜட்மெண்ட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் இன் திஸ் சென்ஸ், தட் இஸ் கோர்ட்டா உள்ள நுழைஞ்சு இப்பதான் இனிமே கஸ்டம்ஸுக்கும் ஜிஎஸ்டிக்கு கீழே அரெஸ்ட் ஆனாலும் இது கிடைக்கும்னு சொல்லல. இட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் இன் ஃபோர்ஸ், இட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் இன் பிராக்டிஸ். பட் அது ஃபாலோ பண்ணாம இருக்கணும்னு போது ஒரு எக்ஸ்கியூஸ் எடுப்பாங்கல்ல, இது எப்படி இதுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிச்சுவேஷன்ல தான் கோர்ட் இஸ் கிளாரிஃபைங். ஸோ எவ்ரி ஆஃபீஸர் என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருக்கும் அந்த அரெஸ்ட் இதுல, யார் அரெஸ்ட் பண்றாங்களோ தட் பர்சன் ஷால் கிவ் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அபவுட் எதுக்காக நீங்க அரெஸ்ட் பண்றீங்க, அண்ட் arrested person பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுடைய this person is arrested under this charge and in this place அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் that he is eligible for arranging his advocate, meeting his advocate, and அவருக்கு வந்து ஹெல்த் அண்ட் சேஃப்டியை வந்து ரீசனபிள் கேர் எடுத்துக்கிறதுக்கு எனேபிள் பண்றது, பெயில் அவைல் பண்றது. ஸோ இது எல்லாமே ஜிஎஸ்டிக்கும் அப்ளை. எதுக்கு கீழே அரெஸ்ட் ஆனா ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்றதுன்னு இதுல இருக்கு. ஸோ திஸ் வில் ஆல்சோ அப்ளை அப்படின்றதுதான். அண்ட் த ரீசன் ஃபார் வைடனிங் தீஸ் ப்ரொவிஷன்ஸ் டு தி ஸ்பெஷல் ஆக்ட்ஸ், இந்த மாதிரி ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, சிஆர்பிசியோ பிஎன்எஸ்எஸோ ஜென்ரலா எல்லா கிரிமினல் லாவோடைய அந்த கிரிமினல் ஆக்டோடைய ப்ரொசீஜருக்கும் அப்ளை பண்ணக்கூடியது. இதை நம்ம கொண்டு போய் ஸ்பெஷல் ஆக்ட்ஸ்க்கு ஏன் அப்ளை பண்றோம் அப்படின்னா, தே ஆர் நாட் கம்ப்ளீட் கோட். ஜிஎஸ்டி ஆக்ட் ஆர் இப்போ கஸ்டம்ஸ் ஆக்டோ தே ஆர் நாட் கம்ப்ளீட், லைக் A to Z எல்லாமே அதுல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ whenever there is some missing info, லைக் சீஜர் எப்படி பண்ணணும், சர்ச் எப்படி பண்ணணும், அரெஸ்ட் எப்படி, பெயில் எவ்வளவு தூரத்துக்கு அப்ளை ஆகும், இதெல்லாம் அங்க இல்லைன்னும் போது சாரி உங்களுக்கு அந்த பெனிஃபிட் இல்லை அப்படின்னு அவங்கள சொல்ல முடியாது. அந்த டைம்ல தான் நம்ம சிஆர்பிசியை பார்க்கலாம். ஸோ சிஆர்பிசி அப்ளை ஆகும்னா என்ன அர்த்தம், இப்போ பிஎன்எஸ்எஸும் அப்ளை ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? So this case is Radhika Agarwal versus Union of India. Next slide. Next slide போயிட்டீங்களா? இதான் சொன்னல பிஎம்எல்ஏ கேஸ் பத்தி இன்னொரு ஜட்மெண்டா வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. எஸ், அதுதான் இது. குஷால் குமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் குஷால் குமார் அகர்வால். எல்லாமே ஒரே கேஸ்ல இருந்து வர்றதுதான். ஸோ யா, there was a complaint under Money Laundering Act, section 44(1)B க்கு கீழே. இது என்ன பண்றாங்க,
ஸ்பெஷல் கோர்ட் வந்துட்டு காக்னிசன்ஸ் எடுத்துட்டு ஆர்டர் பாஸ் பண்றாங்களே, தட் வாஸ் குவாஷ்ட். என்னென்ன பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுது? Pre-cognizance hearing of the accused should be done before arrest. Right? But CRPC la adu illa. So 223 of BNSS என்ன சொல்லுது? It insists on pre-cognizance hearing. நீங்க அது அந்த ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்கேன், அது புரியுதா பாருங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் எப்படி வரணும்ன்ற ஃப்ளோ சார்ட் போட்டிருந்தேன். I think I didn't add that slide in your version. Okay. இது எந்த ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி இதை ரெஃபர் பண்ணி சொல்றாங்கன்னா, தார்சம் லால் வர்சஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு ஒரு கேஸ். அதுல இடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 44(1)B கீழே இடி வந்து 44(1)B ஆஃப் இது PMLA அதுக்கு கீழே ஃபைல் பண்றாங்கன்னா, சிஆர்பிசில 200 to 204 இருக்குல்ல, அந்த இந்த ப்ரொவிஷன்ஸ் அது அப்ளை ஆகும் அப்படிங்கிறாங்க. இடி ஃபைல் பண்ற கம்ப்ளைண்ட்டை என்னவா எடுத்துக்கணுமா? போலீஸ் ரிப்போர்ட் மாதிரி எடுத்துக்கூடாதான். 200 to 204 ஆஃப் சிஆர்பிசி எப்படி ஹேண்டில் பண்றோமோ அப்படி பண்ணணுமா. அதுல ப்ரொவிசோல என்ன சொல்லுதுன்னா, பவர் ஆஃப் த கோர்ட் டு டேக் காக்னிசன்ஸ் அதை பத்தி பேசும்போது, மேஜிஸ்ட்ரேட் cannot take cognizance of an offense under this section இது 44(1)B ல without giving the accused an opportunity of being heard. நோட் பண்ணிட்டீங்களா? So there is a pre-cognizance hearing mandated by the on the lawவே mandate பண்ணுது on the magistrate. அது இவர் அக்யூஸ்ட் ஹியர் பண்ண பிறகுதான் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு காக்னிசன்ஸ் எடுத்துக்கணும். பட் ஹியர் மேஜிஸ்ட்ரேட் என்ன இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, accused was not heard by the special judge. So this the order I'm taking cognizance of the offense சொல்றாங்களா, that order has been set aside, quashed by the Honorable Supreme Court. Okay. One obvious defense they could take is, நாங்க இடி அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண டைம்ல பிஎன்எஸ்எஸ்ஸே வரலையே, அப்புறம் எப்படி இது அப்ளை ஆகும் அப்படிங்கிறது தான். பட் அந்த ஆர்குமெண்ட் அவங்க வைக்கலன்றதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. this was not raised during the final hearing, so that was not answered. And of course, even if it is not raised, it is very obvious and court would have taken judicial notice of that fact. So yet whenever there is something beneficial, அப்போ வந்து கோர்ட் வந்து அப்ளை பண்ணணும்னு தான் பார்க்கும் அந்த ப்ரொவிஷனை. பெனிஃபிஷியல்னா ஒரு இவங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ளை ஆகும், இவங்களுக்கு தே ஆர் என்டைட்டில்ட் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல. எப்பெல்லாம் ஒருத்தரோட பர்சனல் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகுற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ, அந்த ப்ரொவிஷன்ஸுக்கு ப்ரொவிசோ வரும்ல, எக்ஸப்ஷன் வரும்ல, அதை அப்ளை பண்ணும் போதும் கோர்ட் கொஞ்சம் லிபரலா தான் இருக்கும். புரியுதா? whenever there is a provision of a statute is trying to curtail a person's personal liberty and rights, then there will definitely be some proviso exception to that. அந்த எக்ஸப்ஷனை எப்படி அப்ளை பண்ணலான்றதான் யூஸ்வலா பார்ப்பாங்க. ரொம்ப அது வெர்பாட்டிமா அப்படி இன்டர்பிரட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஓகே, so these are some of the key cases, not the only cases in this 1 year wherein புது ஆக்ட் வந்ததுனால வந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும்ல, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இது அப்ளை பண்ற டைம்ல நாங்க இன்வெஸ்டிகேஷனே முடிச்சிட்டோம், இல்ல இது அப்ளை பண்ணும்போது லைக் இந்த மாதிரி ஒரு இன்டர்வீனிங் பீரியட்ல தானே இந்த ப்ராப்ளம்லாம் வரும். முழுசா நாங்க பிஎன்எஸ்எஸ் ஆகும் இல்ல, முழுசா நாங்க பிஎன்எஸ் டைம்லயும் இல்ல, ரெண்டுமே பாதி பாதியா இருக்கு. தென் தேர் இஸ் ஒன் கர்டலிங் ப்ரொவிஷன், தேர் இஸ் ஒன் எனேபிளிங் ப்ரொவிஷன். இப்படி எல்லாம் இருக்கும்போது எங்க இன்டர்பிரட் பண்றது? ஸோ தட் இஸ் தி இந்த இடத்துலதான் கோர்ட்டோடைய சுப்ரீம் கோர்ட்டோடைய ரோலே ரொம்ப மெயினா வரும், இந்த மாதிரி ஒரு ஆம்பிகுவிட்டி இருக்கும்போது. ரைட்டா? ஸோ திஸ் கிளாஸ் இஸ் அபவுட் ஹவு சுப்ரீம் கோர்ட் overcame this kind of hurdles, and it's so good that இந்த 1 year குள்ளவே, அதுவும் 1 year குள்ளன்னு கூட இந்த கேசஸ் சைடேஷன் பாத்தீங்கன்னா தெரியும், 24லயே நிறைய வந்திருக்கு. ஸோ அது வந்த புதுசுலயே இவ்வளோ கேசஸ் அந்த இதை கிளாரிஃபை பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்தது ரொம்ப நல்லது.
இல்லைன்னா அகாடமிக்கலாவும் சரி, பிராக்டிஸ் வைஸும் சரி, மத்தவங்க ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோடைய லைஃப் விஷயத்துலயும் சரி, இட் வில் காஸ் சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஆக்ட் அண்ட் எக்ஸ்டெண்டிங் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் இது தொடர்பா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மேஜரா இன்னைக்கு பார்த்த கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஹியூமன் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, 1382 பிரசன்ஸ், அதுல நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு, அதை பத்தி பாருங்க. தென் பிஎன்எஸ்எஸ் ஓட ப்ரொவிஷன்ஸ் மத்த ஆக்டுக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகுன்றதும் நிறைய வந்திருக்கும். பிஎம்எல்ஏக்காகவும், ஜிஎஸ்டிக்காகவும், கஸ்டம்ஸ் ஆக்டுக்காகவும் இதெல்லாம். அண்ட் திஸ் மெயினா இந்த 479 பிஎன்எஸ்எஸ் பத்தியும் கொடுத்திருந்தாங்க. இட்ஸ் வெரி இட்ஸ் ஆல்ரெடி அந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்கு, 436A இருக்கு சிஆர்பிசில. ஸ்டில் இட் இஸ் அதோடைய அந்த ஃபர்தரா இன்னொன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, 1/3 இது பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டருக்கு 1/3 இருந்தாலே போதும் அப்படின்றதெல்லாம். அது தென் அந்த மேண்டட்டரி பெயில், ஸ்டாச்சுரி பெயில் இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க, அதுல இருக்க டிஃபரன்ஸா இருக்கட்டும். ஸோ தீஸ் திங்ஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் டிஃபரன்சஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸ்க்கு. அண்ட் ஆல்சோ இது ரெண்டுத்துலயுமே இல்லாத காமன் சிட்டிசன்ஸ்க்கும் அவங்க அரெஸ்ட் ஆகும்போது இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணும்.